பண்ணிட்டாங்க அவரு. ஏன் அப்படி பண்ணாரு? நான் கேக்குறேன் உங்ககிட்ட. இதே சமயக்குறவர் 4 பேரு. ஆமா. 4 பேர்ல இப்ப உங்களுக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஆமா. அவர் பேரு பர்வத முனிவர் இருந்தார் ஒரு சமயம். சரி. அது ஒரு பெண்ணால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அது இல்ல. ஆனா உங்க நெருங்கிய ஒரு நண்பர் இருந்தா பெண்ணால பிரச்சனை வந்து பர்வத முனிவருக்கு தும்புருவுக்கு எனக்கு தானமா? எங்க ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண் மீது காதல் கொண்டது யாரு? ஆமா, நானும் தும்புருவன். பர்வத முனிவர் இல்லையா? நீ என்னமா புதுசா பேர் சொல்ற? பர்வத முனிவர்னு. தும்புருவும் நானும் தாமா. சரி, அந்த பிரச்சனை எடுங்க. வாங்க இங்க. தும்புரு என்று சொல்லக்கூடிய ராகத்துல பெரிய ஆளு. ஆமாமா, எனக்கு நான் இருவருமே ராகத்துல போட்டி விடக்கூடியவர்கள். நானும் தும்புருவும் தான் பார்த்து ஆசை கொண்டு ஸ்ரீமதி பெண்ணை பார்த்து. அப்ப இந்த முனிவர் வேற அப்படிங்கிறீங்க. அவர் பர்வத முனிவர் வேறங்க. சரி, இருக்கட்டும். அதாவது ஒரு இடத்துல ஒன்னா நண்பர்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போனா தான் நட்புக்கு அடையாளம். அதானே உண்மை. ஆமா, கர்ணன் ஒரு சபையில் அவமானப்பட்டு நிக்கிறான்னா துரியோதனே அவன் மானத்தை காட்டு பார்க்கறால என் நாட்டுல பாதி தரடா உனக்கு சொன்னால. சும்மா கொடுக்கல. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எடுத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி ஒரு நாட்டுக்கே அரசன் ஆக்கிறவே துரியோதனே. அதனால நண்பனா இருந்தாரு, கடைசி வரைக்கும் நன்றி கடனா இருந்தாரு. அதுவே விழுந்த முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ நானே அந்த அளவு தன் மனதில் எந்த சஞ்சலம் இல்லாம நல்ல பெரிய விஷயம் இல்லையா? இந்த சமயக்குறவர்கள் 4 பேர்ல சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பன் யாரு? நீங்க 63 நாயன்மார்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்ணப்பன சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் தான் 6 தழுவினார் சிவபெருமான். ஆனா நீ 60 நாயன்மாரை கேட்கல. சமயக்குறவர் 4 பேர்ல சிவனுடைய நண்பர் யாருன்னா நெருங்கிய நண்பன் யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார். ஆமா, எப்பொழுதுமே ஒரு பக்கத்திலே இருக்கக்கூடியவர். ரொம்ப நெருக்கமா 2 பேர் இருக்கக்கூடியவங்க. ஆமாமா, சிவனுடைய நெருங்கிய நண்பர் யாருன்னா அது சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படிப்பட்ட நெருங்கிய நண்பனையே ஒருத்தர் நண்பனா இருக்கானா எவ்வளவு விஷயங்களை தன்னை இழந்து இறைவனுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை சுந்தரரை 2 கண்ணையும் கூடாக்குனாரே சிவபெருமான். அது ஏன் தெரியுமா? நெருங்கிய நண்பன் கூடவே கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பனுடைய கண்ணை ஏன் இவர் கூடாக்குனாரு? அப்ப நியாயமான செயல் இல்லை தானே? இது சரியா? உன் மனசுல எவ்வளவு வன்மை இருக்கு. அவர் கண்ணை கூட கூடாக்கட்டேன். நண்பன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் நண்பன். நான் கூட ரொம்ப ரொம்ப சாதுவான ஆளா இருப்ப போல வம்பளுத்த மட்டுமே பேசுவ போல நினைச்சேன். ஆனா மனதுக்குள்ள 1000 வன்மை இருக்குமா உனக்கு? நான் ஒரு சர்ச்சைன்னு ஆரம்பிக்கிறேன். அதுவும் சமயக்குறவர் 4 பேர்ல மாணிக்கவாசகர் சொன்னதை செய்யாம செஞ்சாரே நியாயமா? நான் ஒரு சர்ச்சை வைக்கிறேன். ஆனா நீ பதிலுக்கு எப்படி வைக்கிற பாரு. நெருங்கிய நண்பன்னா உதவி பண்ணணும், அவர் துணை அளிக்கணும். ஆனா நண்பனுடைய கண்ணையே கூடாக்கானே, இது நியாயமா? நியாயமா சொல்லுங்க. அப்ப நாங்க என்னத்தை கொடுக்கறோமோ திருப்பி நீங்க எனக்கே கொடுக்குறீங்க. ஆமா, ஏன் வரல முடியும்? நான் முதல்ல சொன்னேன். ஏன் வரல முடியும்? ஏன் கண்ணை குத்த பாக்குற? சாமி நீங்க முன்னேற மாதிரி முன்னேறி எப்படி போதோ அது பின்னாடி தான் பின்னேறி வரும். சொன்னா இல்லையா? இப்ப நீங்க இந்த வழியை நான் அந்த வழியில தான். நான் என்ன சொன்னேன்? ஏமா என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இங்கதான் நீங்க கவனிக்கணும். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ 1000 கேள்வி வரனே, என் கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே, அப்புறம் உங்க கேள்வி பதில் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், யுகங்கள் எத்தனை தெரியுமா? 4. என்னென்ன யுகங்கள்? துவாபரம், கலியுகம். இதுல எத்தனை யுகத்துல நீங்க இருக்கீங்க? 4 யுகத்துல இருக்கேன். வள்ளிங்கிற நான் எத்தனை? எதுலையும் கிடையாது. எதுலையுமே கிடையாது. எதுலையும் கிடையாது. கலியுகத்துல இல்லையா? இன்னும் இடம் பெற்றுச்சா? கலியுகத்துல என்ன கதையில வர்ற? கதையில வர்றேன் வரல சொல்ல வேண்டியதை சொல்ல முடியுமா? கலியுகத்துல இதுவரையில் வள்ளின்ற உங்களுடைய கதாபாத்திரம் இப்ப கதையில வந்தாதான் கலியுகத்துல பிறந்தோம்னு அர்த்தமா? இப்ப ராமாயண கதையில இருக்கேன், இப்ப திரேதாவத்துல இருக்கேன்னு சொல்றேன்னா இதை எப்படி நீங்க திரேதாவத்துல ராமாயணன்ற கதையில நான் வர்றதுனாலதான் நான் திரேதாவத்துல சொல்ல முடியும். இங்க பாருங்க, துவாபரத்துல வர்றேன்னா நான் மகாபாரதத்துல வர்றேன்னு முடியும். இப்ப நீ கலியுகத்துல இருக்கேன்னா என்ன கதையில வர்ற? என்ன கதையில? நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கேன். அப்பா அம்மாவுக்கா? ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கேன் என்னுடைய கடமைகளை செய்வதற்காக. ஆக மொத்தம் கலியுகத்துல அப்ப நான் பிறந்திருக்கேனா இல்லையா? எதனால அவன் பேர் வருது? அது எதனால வருதுங்கிறது கேளுங்க. நான் யார சொல்றேனோ அவரை கத்துனாதான் அவன் பேரே கதையில வரும். இப்ப இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இவங்க பேரும் கலியுகத்துல பிறந்தவங்களா இல்லையா? இவங்க இருக்காங்க. அப்புறம் ஒன்னே சொல்ல ஒருத்தர் தான் நான். ஒரு கதையின் தலைவியை சொல்றோம்னா இருமா, அந்த தலைவி என்ன கதையில் என்ன கதாபாத்திரமாக? அந்த சீதையினா ராம பொண்டாட்டின்ற கதாபாத்திரம், வள்ளி நீனா யாருடைய பொண்டாட்டி நீ கதாபாத்திரம்? எனக்கு கல்யாணம் ஆன பிறகு இன்னொரு பொண்டாட்டின்னு சொல்றேன். எனக்கு கல்யாணமே ஆகல. அதை நடத்தி வைத்த பிறகுதான் உன் பெயர் இடம் பெறும். நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் பிள்ளையா இருக்கேன். சரி, அந்த கதை எதுல வருது? இது எதுல வருது அப்படின்னா இப்ப கலியுகத்துல தான் வருது. அதுதான்மா இப்ப சீதை பத்தின கதை ராமாயணம் வருது. கதையில இருந்தா தான் பிறந்தோம்னு அர்த்தம்.
போய் இடம் பெற்றிருந்தா எப்ப கலிபுரத்துல கந்தபாலத்துல இந்த அருள் வர்றாப்லப்பா அப்படின்னு எடுத்து சொல்ல முடியும். ஏன் அப்படி எந்த கதை இடம் பெறலைன்னா இதுவரையும் இடம் பெறல, இனிமேல் இடம் பெற்றாய் அப்படின்னா உன்னை நான் சொல்லிக்கிறேன். அருள் என்ன யாருப்பா அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி மிருதங்க வாச்சாங்கல்ல அன்னை கலைதாசன் பல மாணவர்களை உருவாக்குனார் பாத்தீங்களா, பல பேருக்கு உதவியா இருந்தார் பாத்தீங்களா, அவருடைய பிள்ளை அப்பா அவரு. அப்ப அதுக்கு அர்த்தம் இல்லையா கலைதாஸ் ஐயா அவர்கள் என்ன கதை, கலைதாஸ் ஐயா அவர்கள் என்ன கதையில வர்றாரு கேட்டா அவர் எந்த கதையில புரியும், அவர் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கதை இருக்கணுமா, கதை இல்லைன்னா அப்ப எல்லாம் செத்து போயிட்டோம்னு அர்த்தமாக. தத்தியம் பேசுறீங்க சொல்றதே உங்களுக்கு புரியல. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்துட்டாலே பேர் வச்சு கூப்பிடுறோம்ல, அப்புறம் பிறந்துட்டாலே கலியுகத்துல இருக்கிறாத்தான் அர்த்தம். ஏமா ஒரு சாதாரண பெண்மணி நீ சொல்லலாமா, 4 யுகத்துல வரேன் நீ கேக்குற, 4 யுகத்துல வரேன்னு நான் சொல்றேன்னா என்ன கதை நான் சொல்லணும், ஒரு சாதாரண பெண்மணி நீ சொல்லிட்டு போயிடலாம், விளக்கம் நான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், இந்த கதையில இந்த கதாபாத்திரமாக நீ வர்ற, இப்ப நீ முருகன் இருக்காருல, முருகன் உங்க மாப்பிள்ளை சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீ முருகனை கட்டிக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு, முருகன் நீங்க கட்டிக்கிறீங்கன்னா இந்த வள்ளி கலியுகத்துல வந்தாங்களேப்பா கந்தபுராணத்துல முருகன் கொண்டாட்டியா அப்படின்னு விளக்க நான் கொடுக்கணும். இங்க பாருங்க நீங்க எடுத்துக்காட்டுறேன்னு எதையாவது எடுத்துக்காட்டு, நீங்க இப்ப இடுப்படினா நீங்க கழுத்தை பிடிச்சு விடுவீங்க, எதையாவது எடுத்து காமிச்சீங்கன்னா நான் பாத்து கொடுக்க முடியாது. நீ பாக்க 4 யுகத்துல இருக்கீங்க, நீங்க 4 யுகத்துல இருக்கிற நீங்க பெரிய ஆளா இல்ல இந்த ஒரு யுகத்துல மட்டும் இருக்கிற நான் பெரிய ஆளா? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த கேள்வி இல்ல, முதல்ல நீங்க பதில் சொல்லணும்ன்றதுக்காக கேக்குறேன். ஏதா ஏ சாமி நான் நீ ஆடா அப்பா எவ்வளவு ஒரு தெரியுமா, நாரர் பெரிய ஆளு நீ கேக்குறது, பெரிய ஆளு யாரு, 4 யுகத்துல இருக்கிறவர் யாரு, 2 பேருமே நீங்க தானே சொல்லணும், 2 பேருமே சம்பளம் வாங்குறதுக்கு அழகரமன் தான் சுத்தி வரணும், அந்த அடிப்புல 2 ஒண்ணுதான். இதுல கதைப்படி நீங்க அப்படி, கதைப்படி நாங்க இப்படி பேச்சுக்கலாம் கிடையாது. அப்ப கேட்டது ஒரு கேள்வி யார் கேட்டா, நான் கேட்டேன். கேள்வி முதல்ல நான் கேட்டா நீங்க கேட்டியா, முதல்ல யாரு கேட்டானுங்க, முதல்ல யாரு கேட்டா, இவ்வளவு தெளிவு இருக்க ஆளு என்ன சொல்லிக்கோ சாமி நீங்க கேட்காதீங்க, நானே உங்களுக்கு கேட்கிறேன், கேட்க வேண்டியதானே, கேட்கறதுக்கு முன்னா இருந்தா அப்ப தெரிஞ்ச கேள்வி என்ன சொல்லியிருப்பேன், தெரியாத கேள்வியும் பதில் சொல்ல தெரியாம நிக்கிறேன், அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லை, அப்ப சொல்ல வேண்டியதானே, அப்படி நான் உங்ககிட்ட சொல்லலையே, தெரியலன்னு உங்ககிட்ட நான் சொன்னேனா, ஓட்டின்னு வந்தா நிபந்தனை சரியா இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 1000 கேள்வி கேளுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க, மாணிக்க வாசகர்கிட்ட குதிரை வாங்க சொல்லி கொடுத்த காசுல கோயில் ஏன் கட்டினார், இது மன்னர்கள் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் இல்லையா, இதை எப்படி நீ சரிப்படுத்துற? அப்ப நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன், அப்ப சொல்லுங்க புரியல, என் கேள்விக்கு நான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லு, உன் கேள்விக்கு ஏத்துக்கிற விளக்கம் நான் சொல்றேன். ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, நடந்ததான் சொல்ல முடியும், ஏத்துக்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னா அது மிகப்பெரிய தவறாய் போயிரும்ல. ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்றேன், இது சரியா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் கேட்டதுக்கு நீங்க பதில சொல்லணும், அப்படி இல்லைன்னு வைங்கள, சரியாக இருந்தால் அந்த இடத்த ஒண்ணு அடிக்கோடி சொல்லு. ஒண்ணு இல்ல, 3ஆம் நூற்றாண்டு, இந்த 3ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னன் உப்பரிகையில உட்கார்ந்து இருக்காரு, அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சித்தர் என்ன செய்யறாரு, வானத்தை நோக்கி மேல பறந்து போய்கிட்டு இருக்காரு. சித்தர்களுக்கு இந்த பறக்கக்கூடிய தன்மை எப்படி வருமா தெரியுமா, குளிகை அப்படிங்கிற ஒரு மூலிகை அவங்க கையில இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பறக்கிற தன்மை வரும் அப்படிங்கிறது உண்மை. இது சித்தர்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த மூலிகையோட பறந்து போறாரு, அப்படி பறந்து போகும்போது இவர் கையில இருக்கக்கூடிய இந்த மூலிகை தவறி கீழே விழுகுது. இது விழுந்தது எங்க போய் விழுகுது, அந்த உப்பரிகையில இருந்தார் பத்தியெல்லாம் மன்னன், அவர் பக்கத்துல போய் விழுந்துருச்சு. விழுந்தவுடனே அவர் என்னமோ நினைச்சு அவர் கையில எடுத்துட்டார். கையில எடுத்த உடனே சித்தர் நேர கீழே இறங்கிட்டார். மன்னா அதை என்கிட்ட கொடுங்க, இது உங்களுக்கு வேண்டாம், இது என்கிட்ட இருந்துச்சுன்னா பல இடத்துக்கு நான் போவேன், பல விஷயங்களை கண்டுபிடிக்க எனக்கு உதவியா இருக்கும், அதனால இதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மன்னன் என்ன சொல்றாரு, இதை நான் உன்கிட்ட கொடுக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போறியான்னு கேட்கிறாரு. எந்த இடம் சொல்லுங்க அப்படின்னா உடனே கைலங்கிரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனை நான் வழிபட வேண்டும், அதுக்கு உங்களால என்னை கொண்டு போக முடியுமான்னு கேட்கிறார். இவர் ஒத்துக்கிட்டார், ஏன்னா இவருக்கு தான் பறக்கிற தன்மை இருக்குல்ல, தாராளமா உன்னை கூட்டிகிட்டு போறேன் தயாராகுன்னு சொல்லி வாய் மூடல. அந்த மன்னன் செங்கோலோட தயாராயிட்டார். தயாராகி மேல கைலங்கிரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடும் பொழுது அங்க பாருங்க, இது மாதிரி மண்ணு தூசி குப்பை கூட எதுவுமே கிடையாது, ஒரே தங்கமா இருக்கு, மலையெல்லாம் தகத்தகன்னு தங்கமா மின்னுது, கண்ணெல்லாம் கூசுது பார்க்கும் போதே. அப்ப இந்த செங்கோலை கொண்டை என்ன பண்றாரு, ஒரு மலையில ஊண்டி வச்சுட்டு சிவனை தரிசிக்கிறார். தரிசித்து முடித்த பிறகு நினைச்ச புறம் நடந்துருச்சு, முடிஞ்ச பிறகு பூமிக்கு வரணும்ல, அப்படி வரும்பொழுது அங்க ஊண்டி